அரசன் எதுக்கு மதுரைக்கு போனாரு? அதுவும் டி ஷர்ட்ல மதுரை டைகர். சிவா அவரோட கதை தான் அப்படின்றப்ப சென்னையில தானே ஷூட் நடந்திருக்கணும், மதுரை பக்கம் திடீர்னு போயிட்டாங்களே அப்படின்றதுதான் எல்லாருக்கான கொஸ்டின். மயிலை சிவாவுடைய கதை அப்படின்னு சொன்னீங்க. மயிலை சிவா சென்னையில இருக்கக்கூடிய தௌலத்தான ஒருத்தவர். அவர் எப்ப மதுரைக்கு போனாரு? அப்பனா மதுரை பேஸ்டான ஒருத்தவர் சென்னைக்கு வந்தவர் தான் மதுரை சிவா, டைகர் சிவாவா? சிம்பு சாரோட அந்த டி-ஷர்ட் ஜெர்சி கபடி பிளேயரா வரப்போறாரு. நயன்னு வேற நம்பர் இருக்கு. தலைவா மூவ் ஆன் ஆகு தலைவா. விஜய் சேதுபதி சாரோட ரோலை வந்து இன்னும் அவர் வில்லனா இல்ல வந்து சிம்பு சார் கூட காம்போல வரப்போறாரா? நம்ம வட சென்னை மாதிரி தனுஷ் சார் கூட வந்து என்ன மாதிரி ஒரு இது இருந்ததோ அதெல்லாம் இங்க இருக்க போதா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸுமே இருக்கு. தரமா வந்து வட சென்னை யூனிவர்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. எஸ்டிஆர், தனுஷ், விஜய் சேதுபதி, சோ இந்த மாதிரி ஒரு 3 பேர் ஒரே ஃப்ரேம்ல அப்படி ஒரு சீன் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அரசனோட கதை என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு லீடு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த கதை கண்டிப்பா ஒரு பிளாஷ்பேக் போர்ஷனா தான் மதுரையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மதுரையில இருந்து வந்த ஒரு நபர் சென்னையில வந்து எப்படி அரசனா மாறுறாரு. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. எஸ், எல்லார் ஃபோக்கஸும் மதுரை பக்கம் திரும்பி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாபிக் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம அரசன் வந்து மதுரையில இறங்கியிருக்காரு அப்படின்றத போட்டோஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுவும் டி ஷர்ட்ல மதுரை டைகர் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் என்னப்பா மயிலை சிவாவுடைய கதை அப்படின்னு சொன்னீங்க. மயிலை சிவா ஆக்சுவலா சென்னையில இருக்கக்கூடிய தௌலத்தான ஒருத்தவர். அவர் எப்ப மதுரைக்கு போனாரு? அதுவும் இல்லாம அவரை வந்து டைகர் சிவான்னு கூப்பிடுறதாவும் ஒரு விஷயம் வந்து இருக்கு. அப்பனா மதுரை பேஸ்டான ஒருத்தவர் சென்னைக்கு வந்தவர் தான் மதுரை சிவா, டைகர் சிவாவா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் மாதிரி கிளஸ்டரா வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன் வந்து மதுரையில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க? வெற்றிமாறன் சாரோட படம், வட சென்னை பேஸ்ட் ஸ்டோரின்லாம் வந்து சொல்லி நீங்க சொன்ன மாதிரி மயிலை சிவா அவரோட கதை தான் அப்படின்றப்ப சென்னையில தானே ஷூட் நடந்திருக்கணும். ஆரம்பத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சென்னையில தான் வந்து செட்டு போட்டு அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்கப்பா அரசன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வந்து இல்ல வட சென்னையோட லொக்கேஷன்லயே போய் வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு தான் வந்து பேச்செல்லாம் இருந்துச்சு. இப்ப ரெண்டுமே இல்லாம மதுரை பக்கம் திடீர்னு போயிட்டாங்களே அப்படின்றதுதான் எல்லாருக்கான கொஸ்டின். ஏன் மதுரை அப்படின்னு ஒரே கேள்விதான். அரசன் எதுக்கு மதுரைக்கு போனாரு? மதுரையில எதுக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க? அதுதான் விஷயமா இருக்கு. ஏன்னா 18 நாள் வந்து மதுரையில ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்களாம். 18 நாளுமே கோவில்பட்டியில தான் வந்து ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்கன்றப்ப சிம்பு சாரோட அந்த டி-ஷர்ட் ஜெர்சி கபடி பிளேயரா வரப்போறாரு. நயன்னு வேற நம்பர் இருக்கு அப்படின்னு வந்து அந்த பின்னாடி வந்து டி ஷர்ட்ல நயன்னு நம்பரை பார்த்துட்டு தலைவா மூவ் ஆன் ஆகு தலைவா, நீ பேசும்போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா டி ஷர்ட் நம்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு காதல் வந்ததுக்கு அப்புறமும் முதல் காதல் தான்ப்பா எனக்கு பெஸ்ட் காதல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கு வேற ஏதாவது காரணமா இருக்கும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல வெற்றிமாறன் சார்ட்ட இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே கேட்க போறாங்க. எதுக்கு சார் எஸ்டிஆர் உடைய டி ஷர்ட்ல நயன் வச்சிருக்கீங்க? ஐயா நான் வேற காரணமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படம் பார்த்தா நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும் நினைக்கிறேன். உண்மையா அந்த 9 நம்பருக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் அப்படின்றது. இன்னொரு பக்கம் வந்து அவரோட ஜெர்சியை பார்த்துட்டு கபடி பிளேயரா வர போறாரா, சிம்பு அவர்களை கபடி பிளேயரா பார்க்க போறோமா அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் மூவிஸ்லாம் அவ்வளவா பண்ணியிருக்காரா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை சிம்பு சார். அப்படி இருக்கும் போது வெற்றிமாறன் சார் படத்துல சிம்பு வந்து இப்படி ஒரு கேரக்டர் பண்றாருன்றதே அவரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கர ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. அப்படியே கட் பண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிஆர் சிம்பு அப்படின்றவருக்கு இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட கமல் சார் அளவுக்கு கம்பேர் பண்ணக்கூடியவரா, சின்ன வயசுல இருந்து நடிக்கிறார்பா, அவர் வந்து மல்டி டேலண்டட்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அவருக்கு இப்போ விஜய் சார், அஜித் சார், ஸோ அந்த ஒரு ஹைப் இருந்துச்சுல. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல சும்மா ஒரு போஸ்ட் போட்டாலே அப்பா தலைவண்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அவருக்கு இப்போ இருக்க ஹைப்புக்கு கோவில்பட்டி மாதிரியான ஒரு ஊருக்கு போகும்போது கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாருமே ரவுண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்போ நடக்கிற விஷயங்கள்ல அவரால் ஷூட்டிங் பண்ண முடியலையா. அவர் இருக்கிற கேரவின்ல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்குள்ள அவ்வளோ க்ரௌடு வருது, அவ்வளோ மக்கள் வந்து அன்பை வந்து தெளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை அண்டர்லைன் பண்றாங்க. கரெக்டா 8 மணிக்கே ஸ்பாட்டுக்கு சிம்பு வந்துட்டாருப்பா, கரெக்டா டைத்துக்கு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமாப்பா அது சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க இன்னுமாங்க அவர் வந்து டைமுக்கு ஸ்பாட்டுக்கு வரார், 8 மணிக்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதாவது சொல்லுவோம் டயத்துல வரும், என்ன டைம்ல வரும் அந்த மாதிரி. ஓகே சரி ஓகே, ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு கமெண்ட்ல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல.
பட் ஸ்டில் சிம்பு சார் வந்து இன்னும் டைமுக்கு செட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து அவர் தக் லைஃப் படத்துலயே அதுக்கான ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தார், என்னங்க நீங்க அப்படின்ற மாதிரி. எஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டாலும், இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் சார், அரசன், சிம்பு அதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதி சாரோட ரோலை வந்து இன்னும் அவர் வில்லனா, இல்ல வந்து சிம்பு சார் கூட காம்போல வரப்போறாரா, நம்ம வடசென்னை மாதிரி தனுஷ் சார் கூட வந்து என்ன மாதிரி ஒரு இது இருந்ததோ அதெல்லாம் இங்க இருக்க போதா அப்படின்ற நிறைய ஓகே. கொஸ்டின்ஸுமே இருக்கு. ஆனா தரமா வந்து வடசென்னை யூனிவர்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது எந்தவித Yes. சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா எஸ்டிஆர், தனுஷ், விஜய் சேதுபதி, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பேரும் ஒரே ஃப்ரேம்ல எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு சீன் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா வெற்றிமாறன் மாதிரியான ஒரு டைரக்டர், அப்புறம் வந்து ப்ரொடியூசர் சைடாவா இருக்கட்டும். ஸோ இப்படி ஒரு கதை கொண்டு வராங்கன்னா கண்டிப்பா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஹைப் ஆகணும். அது கதை களத்துக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக 3 பேரையும் சிங்கிள் ஃப்ரேம்ல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தான் அரசன் கூடிய விரைவில் எல்லாருக்கும் வந்து காட்சியளிக்க ரெடியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. இந்த மதுரை ஷெட்யூல் முடிஞ்சக்கப்புறம் அடுத்தபடியா வந்து நம்ம சென்னையில தான் வட சென்னையில வந்து ஆக்சுவல் ஸ்பாட்ஸ்ல வந்து ஷூட் பண்றதுக்கான பிளானிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் மதுரையிலேயே வந்து சார வந்து கேரவன் விட்டு இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றப்ப, இங்க சென்னையில வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றதுனால, அடுத்த ஸ்கெட்யூல வந்து ப்ராப்பரா பிளான் ஆமா. பண்ணி அதுக்கான விஷயங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லன்னா சென்னையில அவங்க ஃபர்ஸ்டே அது பிளான் ஒண்ணும் பண்ண பண்ண மாரி முடியாது. ஏன்னா பொது இடங்கள்ல ஷூட் பண்ணும்போது, அங்க ரொம்ப முக்கியமான கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்களாம். யாரும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்த கூலியிலே வந்து நாகார்ஜுனா சாருடைய வீடியோ கிளிப் வந்து ம். ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில எந்த ஒரு வீடியோ கிளிப்போ, சீனோ ரிலீஸ் ஆயிறக்கூடாது. வந்து கியூரியாசிட்டிய குறைச்சணும் அப்படின்றதுல வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப பார்த்து இருக்கிறாராம். ஏன்னா அதையும் மீறி தான் வந்து 2, 3 அன்சீன் அன்சீன் ஃபோட்டோஸ்லாம் போட்டோஸ் நம்மளால பார்க்க வித் முடிஞ்சது. டீ ஷர்ட் 9 அதானே? எஸ். மதுரை டைகர். எஸ். மதுரை டைகரா வந்து அரசன் அவர்கள் வந்து இறங்கியிருக்காரு. பட் ஸ்டில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி மயிலை சிவா அவரோட கேரக்டர் தானா பண்றாரு நம்ம சிம்பு. உண்மையா வந்து வடசென்னையில நெறைய விஷயங்கள் ம். சொல்லப்பட்டது. வெற்றிமாறன் சார் வந்து மயிலை சிவா சாரோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர். அவர்கிட்ட சொன்ன கதைகள தான் இந்த படத்துல வந்து எடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம். ஆமா. ஸோ இது எல்லாமே ஸோ இது டாக்கா இருக்கு. எஸ். அண்ட் வந்து நீங்க மதுரை பேஸ்டா ஒரு கதை எடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல்ல, சினிமால எல்லா படமே ஹிட் ஆயிருக்கும். எல்லாமே நம்ம ஜிகர்தண்டால இருந்து ஆரம்பிச்சு, நீங்க வந்து ஒவ்வொரு படங்கள் எடுக்கும்போதும், சேதுபதி இந்த மதுரை பேஸ்டான அங்கருந்து வராங்க, அங்கருந்து இது பண்றாங்க அப்படின்னு சொன்னாலே, அந்த படத்துல ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிரும். அண்ட் தமிழ் சினிமாவுல ஒரு படம் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னா, அது மதுரை மாரியான ஊர்ல ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா, ஓகே. படம் எஸ். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இப்பவும் கொஞ்சம் அது இருக்க தான் செய்யுது. ஸோ அரசன் எந்த அளவுக்கு ரூல் பண்ண போறாரு அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அரசனோட கதை என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு லீடு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. எஸ். அது வந்து இப்ப மதுரையில ஷூட் பண்றாங்கன்னோனே எல்லாரும் சொல்லப்பட்டது என்ன அப்டின்னா, இந்த கதை கண்டிப்பா ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷனா தான் மதுரையில எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மதுரையில இருந்து வந்த ஒரு நபர் சென்னையில வந்து எப்படி அரசனா மாறுறாரு அப்டின்றது தான் வந்து இந்த அரசன் படத்தோட கதையா இருக்க போது. ஆமா. அதுக்கு இருக்கக்கூடிய அந்த மதுரை போர்ஷன்ல அவர் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாரு, எந்த அளவுக்கு ஒரு டானா இருந்தாரு, மதுரையிலேயே அவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்டின்றதெல்லாம் காட்டுறதுக்கு தான் எஸ். இந்த ஒரு மதுரை ஆமா. போர்ஷன ஃபிளாஷ்பேக்கா வந்து யூஸ் ஆமா. பண்ண போறாங்க. சூழ்நிலைகள் தான் அவர சென்னை கூட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த கதைகள். நம்ம வெந்து தணிந்தது காடுல எப்படி "நோ" அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல வருவார்ல. ஸோ எஸ். அந்த மாரி அந்த இது ஏதாவது ஒரு ஜர்னி மாரி தான். கதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அரசன் எந்த மாதிரியான ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு. அரசன் வந்து எந்த அளவுக்கு மக்கள ரூல் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அரசனுக்கு எஸ்டிஆரை எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அடுத்த குமுதம் டாக்ஸ் நிகழ்ச்சியில மீட் நம்ம வந்து பண்ணலாம். சந்திக்கலாம். நன்றி. நன்றி திவ்யா. நன்றி யோகினி.